நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, MQ-9B என்று சொல்லக்கூடிய ரீப்பர் வகையை சேர்ந்த ஆளில்லா விமானத்தை நாம் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு அனைத்து வகையான நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டன என்று இதற்கு முன் வெளியான நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பார்த்துள்ளோம். நண்பர்கள், விமானங்களை வாங்கிய பிறகுதான் எதிர் நாடுகளை கண்காணிக்கும் இந்த செயலானது மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளதாக பத்திரிகை செய்திகளை கூறுகின்ற நண்பர்களே, ஏற்கனவே நாம் இந்த ரீப்பர் என்ற வகையை சேர்ந்த ஆளில்லா விமானத்திற்கு முந்தைய வெர்ஷனான MQ-9B பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய விமானங்களை நாம் 2 எண்களை அமெரிக்காவிடமிருந்து லீஸுக்கு வாங்கி அவற்றை பயன்படுத்தி வருகிறோம். நண்பர்களே, சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தை பயன்படுத்தியதற்கு காரணமாகத்தான் சீனா எந்தெந்த இடத்தில் விமானங்களை வைத்துள்ளது, எந்தெந்த இடத்தில் என்ன வகையான போர் தளவாடங்களை வைத்துள்ளது, அங்கு எந்த வகையான போர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகிய செய்திகளை எல்லாம் நாம் மிக விரைவாக ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளிடம் மட்டுமே நமக்கு தேவையான விவரங்களை இந்த விமானங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, ஏற்கனவே நாம் இந்த விமானத்தை பற்றி கூறியுள்ளோம். 60,000 அடிக்கு மேலே பறக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் பாகிஸ்தானையும் சீனா நாட்டையும் 2யுமே கண்காணிக்கக்கூடிய வகையில் இதன் செயல்திறன் உள்ளது. நண்பர்களே, இந்த விமானமானது அனைத்து வகையான தகவல்களையும் இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருப்பதால் இந்த நாடுகளின் ராணுவம் சம்பந்தமான தகவல்களை நாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களே, முதலில் இந்த 2 பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை நமது நேவி லீஸிற்கு வாங்கி பயன்படுத்தியது. ஆர்மி மற்றும் ஏர்போர்ஸ் ஆகிய 2மே இந்த விமானம் நமக்கு தேவையில்லை என்று முதலில் கூறிக்கொண்டு வந்தன. ஆனால் நேவி இந்த விமானத்தை பயன்படுத்திய பிறகு அது நமக்கு தந்த தகவலின் அடிப்படையில் இது மிக மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் நமது இந்திய அரசு 31 எண்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு அனைத்து வகையான நடவடிக்கைகளை முடித்துவிட்ட. நண்பர்களே, ஆகவே இந்த 31 விமானங்களில் 15 வகை விமானங்கள் இவை லேட்டஸ்டான விமானங்கள். இவற்றுக்கு ரீப்பர் என்று அமெரிக்கா பெயரிட்டுள்ளது. இந்த ரீப்பர் ஆளில்லா விமானங்களை 15 எண்கள் நேவிக்கும், மீதி 16 எண்களில் 8 எண்கள் வீதம் ஆர்மி மற்றும் ஏர்போர்ஸ் ஆகியன பயன்படுத்த உள்ளார். நண்பர்களே, 31 விமானத்தின் விலை $1.7 பில்லியன் ஆகும். நண்பர்களே, மீதி உள்ள அந்த $3.99 பில்லியன் $1.7 பில்லியன் விமானங்களுக்கு போக மீதமுள்ள தொகையானது அவற்றோடு நாம் வாங்க உள்ள ஆயுதத்திற்கும் டெக்னாலஜி டிரான்ஸ்பருக்கும் உள்ள தொகை, மீதி உள்ள தொகை $2.70 பில்லியன் ஆகும். நண்பர்களே, ஆகவே இந்த விமானங்களை நாம் இந்திய அரசு பயன்படுத்தும் போது பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகியவற்றின் அனைத்து நடவடிக்கைகளையுமே நாம் உடனடியாக ரியல் டைம் அடிப்படையில் தெரிந்து கொண்டு நாம் உடனடியாக அந்த நாடுகளை நாம் தாக்க முடியும். நண்பர்களே, இந்த விமானங்களோடு நாம் சுமார் 170 எண்கள் ஹெல்ஃபயர் என்ற மிசைலை வாங்கியுள்ளோம். இந்த ஹெல்ஃபயர் மிசைல் எப்படிப்பட்டது என்பதை இதற்கு முன்னாடி வெளியான நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோவில் நாம் தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, இவை இலக்கினை 100% பிரிசிஷன் கைடட் என்ற வகையில் துல்லியமாக தாக்கக்கூடியது. இதை துல்லியமாக தாக்குவதால் அருகில் உள்ள பகுதிகளுக்கு அதிகமான சேதாரம் ஏற்படாது. ஆகவே பொதுமக்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் இலக்கு மற்றும் மிக மிக துல்லியமாக அளிக்கப்படும். நண்பர்கள், அது மட்டுமில்லாமல் இவற்றில் லேசர் கைடர், ஸ்மால் டயாமீட்டர் பாம்ஸ் 310 எண்கள் இவற்றோடு வாங்கப்பட்டுள்ளன.
இந்த பாம்புகளையும் இந்த விமானத்தில் பயன்படுத்தி நாம் எதிர் இலக்கை தாக்க முடியும் நண்பர்களே. 60,000 அடி உயரத்துக்கு மேலே இருந்து இந்த விமானத்தின் மூலம் நாம் மிசைல்கள் மற்றும் பாம்புகளை பயன்படுத்தி எதிர்நாட்டு இலக்குகளை தாக்க முடியும். இந்த விமானங்களை எதிர் நாடுகள் கண்டுகொள்ள முடியாது, ரேடார்களுக்கு அவை புறப்படாது. ஆகவே இவை 60,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் எதிர் நாடுகளால் கண்டுகொள்ள முடியாத நண்பர்களே. இவற்றை தாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை சீன அரசு வைத்திருந்தாலுமே அவற்றையுமே அளிக்கக்கூடிய வேறு வகை தொழில்நுட்பங்களும் இந்தியாவில் உள்ளன. அந்த நாட்டு சாட்டிலைட்டுகளை அளிக்கக்கூடிய தொழில்நுட்பமும் நமது இந்திய அரசிடம் உள்ளது நண்பர்களே. நமது இந்திய ராணுவம் அந்த நாட்டின் சாட்டிலைட்டுகளை அளிப்பதோடு மட்டுமில்லாமல் வரக்கூடிய எந்த வகையான இலக்கினையும் அளிக்கக்கூடிய அளவில் நம்மிடமும் லேசர் வகை ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் ஏற்கனவே கூறியுள்ளோம் நண்பர்களே. நம்ம நாட்டின் பாதுகாப்பு நாம் எந்த வகையில் உள்ளோம் என்ற போன்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நமது இன்றைய நியூஸ் சேனல் உள்ள வீடியோக்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாக பாருங்கள் நண்பர்களே. நமது இந்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் எந்த வகையில் ராணுவத்தை முன்னேற்றியுள்ளது என்பதனை நீங்கள் கண்டு உண்மையிலே பெருமைப்படுவீர்கள் நண்பர்களே. ஏனென்றால் இந்தியராக பிறந்த நாம் நம்ம நாட்டின் பாதுகாப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உள்ளது. அவை எதிர் நாடுகளிடமிருந்து எவ்வாறு காக்கப்படுகின்றன, அதற்கு தேவையான எந்த வகையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே. நாம் பல இன்றைய நியூஸ் வீடியோக்களில் கூறி வருகிறோம், 3ஆம் உலகப் போர் வருவது மிக மிக உறுதி, அவை விரைவில் வரக்கூடும் என்று நாம் கூறி வருகிறோம் நண்பர்களே. 3ஆம் உலகப் போர் வருவது உறுதி. இதை துவக்கி வைப்பது சீனா என்று நாம் ஏற்கனவே கூறி ஒரு வீடியோ உரை வெளியிட்டுள்ளோம். அதே போன்று அமெரிக்கா ஈரான் நாட்டினை தாக்கினால் அப்போதும் 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது என்பதையும் அது சம்பந்தமாகவும் நாம் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. 2 வீடியோக்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவற்றை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. தற்போது அமெரிக்காவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் போர் ஒத்திகை நடத்தி வருகின்ற நண்பர்களே. இவை அதிகமான மிக பெருமளவிலான போர் ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போர் ஒத்திகையில் 2 நாடுகளுமே சீனா தனது எதிரி என்ற ஒரு நோக்கில் அதனை தாக்குவதாக கருதி கொண்டு அவ்வகையிலான போர் ஒத்திகையை இந்த 2 நாடுகளும் சேர்ந்து செய்து வருகின்றன நண்பர்களே. நாம் ஏற்கனவே கூறிவிட்டோம், சீனா தன் வேலையை பார்த்துக் கொண்டு தன் நாட்டின் மக்கள் நலனை பார்த்துக் கொண்டு தனது நாட்டின் வளர்ச்சியில் அதை கவனம் செலுத்துமானால் 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஆனால் சீனாவின் தற்போது அதிபர் திரு ஷி ஜின்பிங் அவர்கள் வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அமெரிக்காவை எப்படியாவது தாக்குவதுதான் தன்னுடைய முதல் பணி என்று அவர் கூறிக்கொண்டு வருகிறார். அதன் மூலம் அமெரிக்காவை தோற்கடித்து தான் தனது நாட்டை உலகத்தின் வல்லரசாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் செயல்பட்டு வருகிறார். இது அவருடைய மிக மிக மோசமான கருத்து என்று பல நாடுகளும் கருத்து தெரிவித்து வருகின்றன நண்பர்களே. தற்போது அமெரிக்காவில் நடக்க உள்ள தேர்தலில் நிற்கக்கூடிய ஹைலி நிக்கி என்பவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த முடிவானது சீன அரசின் மிக மிக மோசமான முடிவு. அமெரிக்கா நாட்டை தாக்க வேண்டும் என்ற வகையில் பல வகையான நடவடிக்கைகளை சீன அரசு செய்து வருகிறது. இது அந்த நாடு அழிவதற்கு சீனா தானே தனது நடவடிக்கைகளை வகுத்து வருகிறது. ஆகவே சீனா அழிய போவது மிக மிக உறுதி என அவர் தனது எலெக்ஷன் பரப்புரையில் கூறிக்கொண்டு வருகிறார் நண்பர்களே. இவ்வாறு சீனாவும் அமெரிக்காவும் ஜப்பானும் போர் ஒத்திகை செய்து கொண்டு வரும்போது சீன அரசு தனது சர்வேலன்ஸ் ஏர்கிராப்டுகளை அவாக்ஸ் என்று கூறுவார்கள், ஏர்லி வார்னிங் அண்டு இவ்வாறு அமெரிக்காவும் ஜப்பானும் போர் ஒத்திகை செய்து கொண்டு வரும்போது தனது விமானம் தாங்கி கப்பல்களிலிருந்து J-15 விமானங்களை பயன்படுத்தி போர் ஒத்திகை செய்து வருகிறது. சீனா விமானம் தாங்கி கப்பல்களிலிருந்து இந்த J-15 விமானங்கள் மேலே கிளம்பி அமெரிக்காவும் ஜப்பானும் எவ்வகையில் போர் ஒத்திகை செய்து வருகின்றன என்ற அனைத்து வகையான விவரங்களையும் அது சேர்த்து வருகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் தனது நாட்டின் J-200,
500 ஆகிய அவாக்ஸ் விமானங்களையும் மேலே பறக்க விட்டு அனைத்து வகையான தகவல்களையும் அது திரட்டி வருகிறது நண்பர்களே. அவாக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுவார்கள். அவாக்ஸ் என்றால் ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இந்த வகையான விமானங்களை சீன அரசு அதிக அளவில் உற்பத்தி செய்து தயாரான நிலையில் வைத்துள்ளது. இந்த விமானங்களையும் தற்போது பறக்க விட்டு அமெரிக்காவும் ஜப்பான் நாடும் எவ்வகையில் போர் ஒத்திகை செய்து வருகின்றன, எந்தெந்த வகையான ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன, எந்தெந்த வகையான தளவாடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என அனைத்து வகையான விவரங்களையும் அதை கண்காணித்து தனது விமானம் தாங்கி கப்பலிலிருந்து செல்லக்கூடிய அந்த J-15 விமானங்களுக்கும் மற்ற வகை விமானங்களுக்கும் அனைத்து வகையான தகவல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே. இந்த அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விமானங்கள் அனைத்து விவரங்களையும் சேகரித்து என்ன வகையான ஆயுதங்களை எதிர் நாடுகள் பயன்படுத்துகின்றன, அவை எவ்வகையான விமானங்கள், அவற்றில் என்னென்ன ஆயுதங்கள் உள்ளன என்ற அனைத்து வகையான தகவல்களையும் திரட்டி அது ஒரு ஒட்டுமொத்த விபரத்தினை ஆய்வு செய்து எவ்வகையில் அந்த இலக்கினை தாக்கலாம் என அது ஆய்வு செய்து அனைத்து வகையான விவரங்களையும் சீன ராணுவத்தின் விமானங்களுக்கு அவை கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே சீன நாட்டு விமானங்கள் தாக்குவதற்கு மிக தயாரான நிலையில் அனைத்து வகையான விவரங்களையும் அந்த நாட்டு அவாக்ஸ் விமானங்களை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த வகையில் சீன அரசு தனது அவாக்ஸ் விமானங்களை தனது மற்ற தாக்குதல் விமானங்களோடு தொடர்பு கொள்ளும் வகையில் அவற்றுக்கு தேவையான விவரங்களை வழங்கும் வகையில் ஒரு நெட்வொர்க்கினை அது தயார் செய்து வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே ஜப்பானும் அமெரிக்காவும் போர் ஒத்திகை செய்து கொண்டு வரும் இந்த தருணத்தில் அவற்றை எவ்வாறு தாக்கலாம் என்ற வகையில் தன் விமானங்களையும் அவாக்ஸ் விமானங்களையும் அனுப்பி அது போர் ஒத்திகை செய்து கொண்டு வருகிறது. ஆகவே எப்போது வேண்டுமானாலும் இரண்டு நாடுகளுக்குரிய போர் நடக்கக்கூடிய அபாயம் அதிகமாக உள்ளது நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் தற்போது J-200 J-500 ஆகிய அவாக்ஸ் விமானங்களை மட்டுமே தற்போது இந்த போர் ஒத்திகையில் சீன அரசு பயன்படுத்தி வருகிறது. மீண்டும் J-600 என்ற அவாக்ஸ் விமானத்தையும் சீன அரசு தயாரித்து வருகிறது நண்பர்களே. அது மிக விரைவில் பயன்படுத்தப்படலாம் என தெரிகிறது. இந்த வகை அவாக்ஸ் விமானங்கள் விமானம் தாங்கிய கப்பல்களில் பயன்படுத்தக்கூடும். இவை எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கலி கேட்டபுல்ட் என்று கூறுவார்கள். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வைத்து இவை அப்படியே நேராக அந்த விமானம் தாங்கிய கப்பல்களில் இறங்கும். அதே போன்று இருந்த இடத்திலேயே நேராக மேலே கிளம்பக்கூடிய வகையில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த J-600 என்ற அவாக்ஸ் விமானங்களை விமானம் தாங்கிய கப்பல்களில் பயன்படுத்தும் வகையில் இந்த விமானத்தை வடிவமைத்து வருகிறது நண்பர்களே. சீனா ஏற்கனவே உள்ள J-200 J-500 என்ற அவாக்ஸ் விமானங்கள் விமானம் தாங்கிய கப்பலிலிருந்து கிளம்பாது. அவை விமான தளத்திலிருந்து கிளம்பி தற்போது மேலே பறந்து ஜப்பானும் அமெரிக்காவும் எவ்வகையில் போர் ஒத்திகை செய்து வருகிறது, அவற்றை எவ்வாறு தாக்கலாம் என்ற ஒரு சிமுலேஷன் அடிப்படையில் தற்போதுள்ள J-200 J-500 அவாக்ஸ் விமானங்கள் அனைத்து விவரங்களையும் சீன நாட்டு விமானங்களுக்கு தாக்குதல் விமானங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களே. ஆகவே இவ்வகையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுவதால் எப்போது வேண்டுமானாலும் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் இரண்டு நாடுகளுக்கிடையே போர் உருவாவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் உள்ள நண்பர்களே. நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. போர் வராமல் இருப்பதுதான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். ஆனால் சீன அரசு இவ்வாறு நார்த் கொரியா நாட்டினையும் ஈரான் நாட்டினையும் தூண்டிவிட்டுக் கொண்டு ரஷ்யாவினையும் தூண்டிவிட்டுக் கொண்டு அந்த மூன்று நாடுகளையும் முதலில் போரில் இறக்க செய்து நான்காவதாக தானும் இறக்கி அமெரிக்காவை தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலையை அதை உருவாக்கி வருகிறது நண்பர்களே. ஆனால் அது நடக்கக்கூடிய காரியமா என்று எனக்கு தெரியவில்லை. ரஷ்யாவிடம் தற்போது தேவையான ஆயுதங்கள் இல்லை. ஈரான் சற்று ஆயுதங்களை வைத்துள்ளது. நார்த் கொரியாவும் சில மிசைல்களை வைத்துள்ளது. சீனா அதிக அளவில் ஆயுதங்களை வைத்துள்ளது. இந்த மூன்று நாடுகள் ரஷ்யா 4 நாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய தாக்குதல்களை விட நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் அமெரிக்காவின் ரீஜனல் நாடுகளும் இந்தியாவும் இஸ்ரேல் நாடும் ஆகிய நாடுகள் அனைத்துமே சேர்ந்து இந்த நாடுகளை தாக்கும் போது எந்த நாடு ஜெயிக்கும் என்பதனை நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே. இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி.